டேய் எழுத சொன்னா மேடம் நான் பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல. அப்பா தகராறுக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா அப்ப நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடும், பெரிய தகராறுனா பெரிய ரா போடும். ஏய் உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரையை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு கை வாங்கிட்டியா? இருவனா ஏமா கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவமல்ல அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்த போய் மாவனே? எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி அவனை அடிக்க ஐயோ நான் அடிக்க வரலீங்க. உங்க சத்தம் ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி அதை விடுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு தகராறு. தகராறுல தான்டா தகராறு இழுச்சாப்பல. என் புள்ள தகராறுக்கு சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு நீ சொல்றீங்க. நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? சண்டைக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா? அட கூறுகட்ட பைய மாவனே, திரும்ப திரும்ப அதே கேட்டு தொலைக்காதடா. ஏய் அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு என்ன ஏண்டி திட்டுற? அவன பெத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டனா? நிப்பாட்டுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க. அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி இங்க வா. தம்பி சின்ன சண்டைனா சின்னனா போடு, பெரிய சண்டைனா பெரியனா போடு. அகையோடு அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்கு கொஞ்சம் வாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஏடா இந்த பக்கம் ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு. டேயா நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும். என்னடா பக்கத்துல வடை பைசா தரேங்கம்மா. நம்ம வீட்ல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவோம்? ஆதி வரமா வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னவாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. சொன்ன இல்லாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கணும்னு கேட்டதுக்கு அடிக்க ஓடியா வேணுமாமா? சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியா? மாமா சாப்பிடுங்க மாமா. வேடா நீயும் முன்னாடி என்ன மாமா சாப்பிடலையா? நான் மதியானம் கிளப்பு கடையில சாப்பிட்டேன். ஏன் மாமா? அது புதுசா சட்டம் போடுறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பல் வளர்க்கணுமா பின்னாடியும் பல் வளர்க்கணுமா? சரிப்பட்டு வருமா? ஏ அப்போ என்ன வெயிலு மாமா. ஐயோ என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். ஐயா வாந்தி எடுக்கிற அதுல என்ன நல்ல விஷயம்? விவரமா சொல்லு. 2 குழந்தைக்கு அப்பா ஆயிட்டீங்க, தெரியாதா? வக்கீல் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துல அப்பா ஆயிட்டா பாருங்க. கில்லாடியா நீ? சும்மா இருங்க மாமா. நான் 25 வருஷமா சும்மா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த ஆளு டைனிங் டேபிளுக்கு வந்தா குளிச்சிட்டு வந்து சாப்பிட சொல்லுங்க. சேரும் சகதிமா ஒரு வேர்வை நாத்தம். ஏய் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ஏய் மீனாட்சி நீங்க சும்மா இருங்க. என்ன வேர்வை நாத்தம்? அவரோட வேர்வை தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற சாப்பாடு, உன் புருஷன் படிச்ச படிப்பு. ஐயோ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இன்னும் என்னடி சொல்லணும்? நீ சொல்ற அந்த வேர்வை நாத்தம் தான் இந்த மண்ணோட மனம், இந்த ஊரோட மனம், இந்த வீட்டோட மனம். உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. விஜயா ஏன் இப்படி எல்லாரும் இன்சல்ட் பண்ணி பேசுற? நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல. சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா? ஏய் விஜயா ஒண்ணு பாரு. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? தப்பு என் மேலதான். ஏதோ படிக்காதவன் கிராமத்தான், நாகரிகம் தெரியாம பசியில உட்காந்துட்டேன். அம்மணி இப்படியே பழகிட்டேன். இனிமே என்ன திருத்திக்கிறமா? நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள மாமா, இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும், ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல. ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள மனசு? அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா? என்ன விடுங்க மாமா, பாவம் மீனாட்சி சங்கடப்படவில்லை இருந்த வருத்தமா இருக்கு.
ஏமா கையை சுட்டணும்? அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும். கை சுட்டுடுச்சா? ஒண்ணு இல்ல. என்னாச்சுமா? எங்க கையை காட்டு. ஐயோ கொப்பளிச்சிருச்சே. அடி எதுவும் பண்ணலையே. விஜயா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களை போய் இப்படி தள்ளி விடுற. கையில எச்சு பண்றாங்க. எனக்கு எச்சுனா அருவருப்பு, அலர்ஜி. ஏமா நீ என்ன வானத்துல இந்த குதிச்சு வந்த? எச்சல் படக்கூடாதுங்கிற? அடுத்தவங்க எச்சு பட்டா நோய் வரும். அப்படின்னா நான் என்ன சீக்காளியா? இங்க யாருக்கும் எந்த நோயும் இல்ல தாயி. உன் பவுசு பக்கட்டனா என்கிட்ட வச்சுக்காத. ஒருத்தவங்க எச்சி இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த. அது பக்கட்டா? ஏய் விஜயா, நீ யார் கூட பேசுறேன்னு தெரியுதா? உன் கையில அடிபட்டுருச்சுன்னு அவங்க துடிச்சாங்களே, அவங்களே நீ காயப்படுத்துறியே. நான் யாரையும் காயப்படுத்தல. இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க. அப்பா, அந்த ஆறுமுகம் பொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா. விஜயா, நீ இங்கிலீஷ்ல பேசணுமா? என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் மனசு உடைஞ்சு நீ அழுவுறேன்னு மட்டும் புரியுதுமா. உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா. உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்கமா. என்னம்மா பாக்குற? நான் தான் உன் சின்ன மாமனார், ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன். இவன் சின்னவன் சிங்கமுத்து. ஏமா நிக்கிற? உள்ளவாமா, வாமா. என்ன காலையில இருந்து உன் பொண்டாட்டியை பார்க்கவே முடியல? ரூம்ல முட்டை கிட்ட வச்சு அடக்காக்குறாள? கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, 4 பேர்கிட்ட பழக சொல்லு. யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? போ போ போ. சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்கல. என்ன? சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னடா தம்பி இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கேளுங்க, தெரியும். டேய் டேய், அப்பா அப்பா சித்திக்கும் அப்பத்தாக்கும் சண்டை. காலையில இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்ல இருக்காங்க. என்னம்மா? டேய் என்ன? தாயம் போட்டா விட்டுருக்கலாம். நீரா டேய், உள்ள வந்து கூட்டிட்டு போடா. பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடுற? வாடா உள்ள. ஆறுமுகம், நீ நல்லா படிச்சவன், எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பகை? குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம், சமாதானம் ஆவறதும் சகஜம். என் கண்ணனுக்கு அப்புறம் வாடா. ஆறுமுகம், இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. எவ்வளவு பொண்ணுன்னா யார் பொறுப்பு? காலையில இருந்து பச்சை தண்ணி அன்ன ஆகாரம் கூட குடிக்கல. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல. நீதான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலையே. சின்னவனே, நீ நியாயம் படிச்சவன், நாளும் தெரிஞ்சவன். இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயமாக்கிறாத. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும். இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய். பெரியவன, பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா. வாடா விஜயா. விஜயா வா போலாம். அருமுகம், நம்ம வீட்டு பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு, அதுவும் நம்ம பங்காளி பாய் வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசாதா? அது அவங்களுக்கு தான் தெரியல. நீயாவது எடுத்து சொல்லலையப்பா. தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா? விஜயா, இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான். அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா. நான் நெருப்பு,
நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ வேண்டாம். நீ வா சொல்றேன், வா. வாய் தர, வாய் தர. ஏய் விஜயா, நீ நெருப்புனா உன் புருஷன் தான் அதுல குளிர்காயணும். இப்படி அசிங்கமா நடந்துக்கிற. மரியாதையா பேசுங்க. விஜயா, நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்டுல இருக்கிற பொண்ணுதான். புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே, நீ எல்லாம் படிச்ச பொண்ணா? பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு, பாய் விரிச்சது ஒருத்தனுக்கு, நீ 10 வருஷம் போறியா? அண்ணே, எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? அவர் எப்படி சொல்வாரு? நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்ட விளாக்கணும்னு நினைச்சாரு. உங்களை பார்த்ததும் கையும் ஓடல, காலு ஓடல. உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? வள்ளியை நான் கட்டிக்கல, அதனால நான் இவ கூட வாழக்கூடாது. அதான உன் திட்டம்? உன் கூட பிறந்ததுக்கு சத்தியமா நான் வைக்கப்படுறேன். சின்னவன, நீ ஏன் முட்டி மோதி மண்டையை உடைச்சுக்கிற? உனக்கு பிடிக்கலனா பங்க பிரிச்சுட்டு தனியா வந்துட வேண்டியதானே? டேய் ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்குள்ள 3வது மனுஷன் வேண்டாம். அப்படி எவனாவது வந்தா நடக்கிறதே வேற. வா. ஏய் நில்ற. உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கலாம். உன்னை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்ச தெரியுமா? நமக்கும் உன் சித்தப்பனுக்கும் தீராத வழக்கு இருக்குடா. தன்னோட நிலத்தெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல சந்தோஷம் பார்த்தவரடா நம்ம அப்பன். ஆனா அப்பன் கொடுத்த நிலத்தை மக்களுக்கே தெரியாம தனக்குன்னு வச்சுக்கிட்டான்டா உன் சித்தப்பன். வந்தது போச்சுன்னு நினைப்புல தான் நிலம் தெரியாம உழுது விளைய வச்சு அறுத்து அந்த ஆளுகிட்டே கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானே, அவன் நிலத்தை மீட்டு கொடுக்கதான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன். இத பாரு, நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான். இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா? இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்களுக்கு சொர்ணம் வரணும், நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீராப்பா பேசுறது வேஸ்ட். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்கட்டும், அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பேசாம இரு. ஏண்டா படிச்சோம்? படிச்சோடா நீ. என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாலத்தை இழந்துட்டடா. இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு இருக்கியே, அது கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான். அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நீ பேசாத. நீ நேத்து வந்துவ. இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது. உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாறுதே. விஜயா, மல்லாந்து படுத்து பாரத்ல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும். ஏய், ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைங்க நடிப்பேச்சு. ஓடி ஓடி. எங்கம்மா? அங்கதான். எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கிடைச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. தூக்கு. முதல்ல இந்த இத்து போன கயிறை மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. பாடு மக்கா. என்னங்க? எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எதுக்குங்க வம்பு? துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க. என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இவங்க தான் உள்ள கூப்பிட்டு அதான். முதல்ல நீ வெளியில போ. இதான் உங்க ஊரோட கல்ச்சரா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னாச்சு?
விஜயா இல்ல என் துண்டு. டேய் என்னடா நீங்க வரேன். டேய் டேய் என்ன இவன் பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய? என்ன கட்டின புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா. டேய் என்ன பைத்தியக்காரத்தனமா? ஹலோ, என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. எல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்ற?